ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருப்பீங்க. நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் இந்த ரெசிபி இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த வாழைக்காய் வறுவலை நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அதே டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வாழைக்காய் எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வாழைக்காய், அதனால வந்து நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப பெரிய சைஸ் வாழைக்காய் வச்சுருந்தீங்கன்னா 2 மட்டும் எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். இதில் வந்து தோல் காம்பு எல்லாமே நீக்கிட்டிங்கன்னா இது மொத்தமாக ஒரு 400 கிராம் அளவுக்கு தான் வரும். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு நீளமாக கட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எப்படி வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வாழைக்காயை கட் பண்ண உடனே நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிடணும். தண்ணியில் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். இதை நீங்க ஆயில்ல ஃப்ரை பண்ணி கூட நீங்க வந்து செய்யலாம். ஆனா நான் வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணல, அதுக்கு பதிலாக நான் தண்ணியில வேக வச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்க அப்படி செஞ்சுக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த வாழைக்காய் வந்து சாஃப்டா வேகிற அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் பின்னாடி நம்ம மசாலால போட்டு பரட்டும் போது கரெக்டா வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இன்னொரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்லயோ பிளெண்டர்லயோ 3 கிராம்பு ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 6லேருந்து 10 வரமிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் நான் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் வேணும்னாலும் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு தேங்காய் ஆட் பண்ணாலும் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த வாழைக்காய் வந்து நல்லா ட்ரையா வேணும்னா நீங்க தண்ணி ஊத்தாமே அரைச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்க வேற ஆயில் நீங்க எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா தேங்காய் எண்ணெயில செய்யும் போது செம்ம டேஸ்டா இருக்கும், அதனால சொல்றேன். இப்போ அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பின்னாடி ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வந்த பின்னாடி இப்போ உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே அதிகமா போட்டீங்கன்னா உப்பு கக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி வந்த பின்னாடி நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பா பச்சை வாசனை வரும். ஸோ வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளெண்டர்லேயே சேர்த்து அலசி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலருக்காக நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் வரமிளகாய் வந்து நம்ம அரைக்கும் போது ஆட் பண்ணதுனால உங்களுக்கு கலர் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ வந்து கலருக்காக நான் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிருங்க. ஏன் அப்படின்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் உள்ளுக்கு இறங்கணும். ஏன்னா அந்த வாழைக்காய் வந்து நம்ம தனியா வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ வந்து அந்த மசாலாவோட நல்லா ஒட்டணும்ல, அதனால வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சிருங்க. ரொம்ப வந்து அதுக்குன்னு ஆன்ல வச்சு கருக விட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சீங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலா வந்து ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால வந்து நான் மூடி வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நல்லா ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கியாச்சு. லாஸ்டா வந்து கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வாழைக்காய் வறுவல் வீட்லயே ரெடி ஆயிரும். இப்போ இது செஞ்ச உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட். ஏன் அப்படின்னா அந்த நம்ம மசாலாலாம் நல்லா வந்து அந்த வாழைக்காய் இறங்கி நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் இந்த வாழைக்காய் வறுவலை இன்னைக்கு தயிர் சாதத்தோட வச்சு பேர் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்க இந்த வாழைக்காய் வறுவலை சாம்பாருக்கோ ரசத்துக்கோ இல்ல மைல்டா இருக்க வெரைட்டி ரைஸ்க்கோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதை நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா குழந்தைகளுக்கு கூட கொடுத்து விடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காயே பிடிக்கலனா கூட இந்த ரெசிபி அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.